தமிழ்நாடு அரசுதான் குற்றவாளி. எங்கள் மீது நடவடிக்கை எடுத்தால் தமிழ்நாடு மதுவிலக்கு சட்டப்படி நாங்கள் கேட்கக்கூடிய ஒரு கேள்வி, தமிழ்நாட்டிலும் கள்ளச்சாராய சாவுகள் ஏற்பட்டன. சாவு ஒன்றுக்கு தலா 10 லட்சம் ரூபாயை வாரி 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 வள்ளல் போல் மக்கள் வரிப்பணத்தை வாரி இறைத்தது. விரைவில் கள்ளுக்கு விதித்திருக்கக்கூடிய தடையை நீக்கி அறிவிக்க வேண்டும். இல்லாமல் போனால் கள் பற்றிய புரிதல் இன்று பலருக்கும் இல்லை. ஆகவேதான் தமிழ்நாட்டில் கள்ளுக்கு தடை தொடர்ந்து 38 ஆண்டுகளுக்கும் மேலாக இருந்து வருகின்றது. கள் இறக்குவதும் பருகுவதும் இந்திய அரசியலமைப்பு சட்டம் மக்களுக்கு கொடுத்திருக்கும் உணவு தேடும் உரிமை. இது உலகளாவிய நடைமுறையும் ஆகும். இந்த புரிதல் இல்லாமல் பல தலைவர்கள் கள்ளுக்கு அரசு அனுமதி கொடுக்க வேண்டும், கள்ளுக்கடைகளை திறக்க வேண்டும் என்ற முழக்கத்தை முழங்கிக் கொண்டிருக்கின்றார்கள். இவை இரண்டுமே அரசியலமைப்பு சட்டத்துக்கு எதிரானவை, உலக நடைமுறைக்கு மாறானவை, புரிதலின்மையினுடைய வெளிப்பாடுகள். இவற்றையெல்லாம் உணர்ந்து நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் அவர்கள் கடந்த 15ஆம் தேதி தூத்துக்குடி மாவட்டத்தில் பெரிய தாழையில் கள் இறக்கினார். பனைகளிலே இருந்து அவரே மரம் ஏறி முதலில் எனக்குத்தான் பருகுவதற்கு கொடுத்தார். பலருக்கும் கொடுத்தார்கள், எல்லோரும் பருகினார்கள். எந்த அடிப்படையில் அவர் கள் இறக்கினார்? கள் இறக்குவதும் பருகுவதும் அரசியலமைப்பு சட்டம் மக்களுக்கு கொடுத்திருக்கும் உணவு தேடும் உரிமை என்ற அடிப்படையில் அவர் கள் இறக்கினார். நாங்கள் பருகினோம். தமிழ்நாடு அரசு எங்கள் மீது நடவடிக்கை எடுத்தால் தமிழ்நாடு மதுவிலக்கு சட்டப்படி நாங்கள் கேட்கக்கூடிய ஒரு கேள்வி, அரசியலமைப்பு சட்டத்துக்கு கட்டுப்பட்டது மதுவிலக்கு சட்டமா, இல்லை மதுவிலக்கு சட்டத்துக்கு உட்பட்டது அரசியலமைப்பு சட்டமா? It is purely question of law as to the interpretation of the Indian Constitution. இதற்கு யாராலும் பெயர் சொல்ல முடியாது. ஒரு கால் தமிழ்நாடு அரசு சீமான் அவர்கள் மீதும் எங்கள் மீதும் தமிழ்நாடு மதுவிலக்கு சட்டப்படி நடவடிக்கை எடுத்தால் இதில் யார் குற்றவாளி? கள் இறக்கிய அவரா, கள்ளை பருகிய நாங்களா, இல்லை எங்கள் மீது நடவடிக்கை எடுத்த தமிழ்நாடு அரசா? தமிழ்நாடு அரசுதான் குற்றவாளி. அரசியலமைப்பு சட்டத்தையும் உலகளாவிய நடைமுறையையும் ஏற்று விரைவில் கள்ளுக்கு விதித்திருக்கக்கூடிய தடையை நீக்கி அறிவிக்க வேண்டும். இல்லாமல் போனால் விளைவுகளை தமிழ்நாடு அரசு எதிர்கொள்ள வேண்டி வரும். வரும் டிசம்பர் மாதம் திருச்சியில் கள் விடுதலை மதுவிலக்கு மாநாட்டை நாங்கள் நடத்தவிருக்கின்றோம். இந்த மாநாட்டுக்கு சிறப்பு அழைப்பாளராக பீகாரினுடைய முதலமைச்சர் நிதிஷ்குமார் வந்து பங்கேற்பார். மற்ற தலைவர்களும் இதில் பங்கேற்பார்கள். பீகாரில் 9 ஆண்டுகளுக்கு முன்பு பூரண மதுவிலக்கு கொண்டு வரப்பட்டது. அப்போது அங்கே சாராயத்துக்கு, இறக்குமதி மதுக்களுக்கு, இந்திய தயாரிப்பு அயல்நாட்டு மதுக்களுக்கு தடை, கள்ளுக்கு விலக்களிப்பு. அண்மையில் குற்ற ஆவண பதிவில் குறிப்பிடுகின்ற பொழுது பீகாரில் பூரண மதுவிலக்கு கொண்டு வரப்பட்ட பிறகு சாலை விபத்துக்களும் குற்றங்களும் வெகுவாக குறைந்து போய் உள்ளன. குடும்பங்களில் அமைதி நிலவுகின்றது. இது பெருமையாக இருக்கின்றது. அங்கும் கள்ளச்சாராய மரணங்கள் ஏற்பட்டன. அந்த அரசு நிவாரணம் கொடுக்க மறுத்துவிட்டது. நிவாரணம் கொடுத்தால் அது ஒரு தவறான முன் உதாரணம் ஆகிவிடும். கள்ளச்சாராய உற்பத்தி, விற்பனை, நுகர்வு மற்றும் சாவுகளை அது ஊக்குவித்ததாக இருக்கும் என சொல்லி மறுத்துவிட்டது. தமிழ்நாட்டிலும் கள்ளச்சாராய சாவுகள் ஏற்பட்டன. விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டி, கள்ளக்குறிச்சி போன்ற பகுதிகளில் ஏற்பட்ட போது தமிழ்நாடு அரசு விரைந்து ஓடிப்போய் சாவு ஒன்றுக்கு தலா 10 லட்சம் ரூபாயை வாரி 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 வள்ளல் போல் மக்கள் வரிப்பணத்தை வாரி இறைத்தது. அங்கே பீகாரில் அந்த அரசு மதுவிலக்கை நோக்கி இருக்கின்றது, தமிழ்நாட்டில் மதுவை நோக்கி இருக்கின்றது. இது தமிழ்நாட்டுக்கு வந்து இருக்கக்கூடிய ஒரு தலைக்குனிவு. இதனால் தமிழ்நாட்டினுடைய முன்னேற்றம் தடைபடுகின்றது. இதற்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்பதற்காக இந்த மாநாடு நடத்தப்படும். இதனுடைய இலக்கு ஒரே இலக்கு, பீகாரை பின்பற்றி தமிழ்நாட்டிலும் மதுவிலக்கு மற்றும் மது கொள்கை மாற்றியமைக்கப்பட வேண்டும். இந்த மாநாடு ஒட்டுமொத்த தமிழகத்தையே திரும்பி பார்க்க வைக்கும், ஒரு திருப்பு முனையை ஏற்படுத்தும். வரும் 2026 தேர்தல் வெற்றி தோல்வியை நிர்ணயம் செய்யக்கூடிய சக்தி இந்த மாநாட்டுக்கு கட்டாயம் இருக்கும். பலருக்கும் ஐயப்பாடு இருக்கலாம்,
எப்படி ஒரு கல் தமிழ்நாட்டில் வெற்றி தோல்வியை மாற்றி அமைக்கும் என்பது அந்த ஐயப்பாடு. பலருக்கு நினைவிருக்காமல் இருக்கலாம். பல ஆண்டுகளுக்கு முன்பு 4 மாநிலங்களில் தேர்தல் நடந்தது. அப்போது வெங்காயத்தினுடைய விலை உச்சத்தில் இருந்தது. அந்த வெங்காய விலை ஏற்றம் அந்த 4 மாநில தேர்தல் வெற்றி தோல்வியை மாற்றி அமைத்தது. நிர்ணயம் செய்யக்கூடிய சக்தி அன்று வெங்காயத்துக்கு இருந்தது. அதை போல வரும் 2026 தேர்தல் வெற்றி தோல்வியை நிர்ணயம் செய்யக்கூடிய ஒரு சக்தி தமிழ்நாட்டில் கட்டாயம் கல்லுக்கு இருக்கும். இது மாற்றி அமைக்கும்.